தமிழக மக்களை வந்திக்காதே, அவகாசம் கொடுக்காமல் அவசரப்பட்டு செய்யாதே. சிவா போது சிவா. கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம். போன்ற பிஜேபி RSS போன்றவர்கள் இங்கே யாரும் இங்கே வந்து 20,000 பணியாளர்கள் போட்டிருக்காங்க. வெறும் ஒரே மாசத்துல எப்படி இவங்க தீர்மானிக்க முடியும்? அதெல்லாம் பல கணக்கில் சொல்லலாம். காலமின்மை, தோழர் கூட்டணி தோழர்கள் அனைவரும் பேச வேண்டியதனால் தேர்தல் ஆணையத்தை திருப்பதி சொல்லிக்கலாம். பிரகாஷ் அவர்கள் அடுத்த தயாரா இருக்க. நாகை திருவள்ளுவன் வழியில் SIR கண்டித்து அனைத்து கூட்டணி கட்சியும் அந்த மனமார்ந்த நன்றி. நாட்டில் பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் மூணும் சேர்ந்து போனால் ராகுல் காந்தி உள்ளபடியே சொல்ல போனால் எதிராக இந்தியா முழுவதும் அனுமதியோ SIR அனுமதியோ போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக கண்டன உரை திருப்பூர் தெற்கு போக்குவரத்து இடையூறு இருக்கிற காரில் எடுத்துட்டாங்க வேண்டும். அதெல்லாம் உறுதி கொள்ள வேண்டும் என்று கூடியிருக்கிறோம். மிக மாதிரி ஓட்டு தேடுறாங்க. அந்த 6,32,00,000 பேர் வாக்காளர்கள் தான் உண்மையானவர்களா என்று சரி செய்வதற்கு வீடு வீடாக சென்று தேர்தல் கமிஷன் சரி செய்துவிடும் என்று பச்சையான பொய்யை சொல்கிறார்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில்? பாரதத்தின் தீய சக்தி பாரதிய ஜனதா கட்சி. பாரதத்தினுடைய தீய சக்தி. என்னையா கோஷம் போடுறீங்க? பாரத மாதாவுக்கு ஜெயன்னு போடுற, பாரத மாதாக்கு ஜெயன்னு கோஷம் போடுறீங்க. பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகி, மாடல் அழகி கொண்டு வந்து பீகார்ல 22 ஓட்டு போட்டிருக்கான். யாரு? பாரதிய ஜனதா கட்சிக்கார. 22 ஓட்டு ஒரே போட்டோவை வச்சு. யார் பண்ணினது? ஹரியானாவில் 25 லட்சம் வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்களே, யார் காரணம்? RSS சங் பரிவார் கூட்டத்தோடு இணைந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் ஜனநாயக ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வர திட்டம் தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வேறு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ அது விசாரணையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அது இருந்தாலும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரே வீட்டிலே 300 பேர் 200 பேர் இருப்பதாக. எங்கே? மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ஹரியானாவில் இப்படி எல்லாம் மோசடி செய்தவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டில் வந்து திருட்டோட்ட பிடிக்கிறாங்களாமா. யாருகிட்டயா பேசிட்டு இருக்கிற நீ? பாரதிய ஜனதா கட்சி என்ற மோசமான இந்த இயக்கம் தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்திகளை பின்னுக்கு தள்ளுவதற்காக RSS கும்பலோடு சேர்ந்து கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய நடைமுறைகளை, வாக்கு உரிமையை, சகலத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் ஒடுக்குகிற தேர்தல் கமிஷன் ஒரு அங்கமாக வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதியை முறியடிக்க நாம் ஒன்றுபட்ட இந்தியா கூட்டணியின் பலம் பொருந்திய போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏதோ இந்த பாரத்தை பிள்ளை பண்ணி கொடுத்தா மட்டும் பிரச்சனை தீர்ந்துரும் நடத்தாதீங்க. இன்றைக்கு அவர்கள் செய்யக்கூடிய தாக்குதல் என்பது ஜனநாயக உரிமைகளை சுத்தமா கிடையாது. இன்னைக்கு போராடக்கூடிய உரிமைகள் உட்பட இன்றைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் வேலை பார்த்து கொண்டு யார் எம்பியாக வர வேண்டும் என்று RSS தீர்மானிக்கிறது.
யார் நாட்டை வழிநடத்துவது என்று RSS தீர்மானிக்கிறது. இப்படி முறையை பாசிஸ்டுகளுடைய ஏற்பாட்டை பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். ஆகவே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தோளோடு தோள் நின்று பாரதிய ஜனதா கட்சியின் சங் பரிவார் கூட்டத்தின் கொட்டத்தை அடக்குவோம். அவருடைய உள்நோக்கங்களை அழித்தொழிப்போம், விடமாட்டோம், ஜனநாயகம் பாதுகாப்போம் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பில் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். குறுகிய இடைவெளியாக 3 மாதத்திற்குள்ளே இந்த 6 லட்சம் வாக்காளர்களையும் ஒவ்வொரு வீடு வீடாக இந்த படித்தது சரியான தருணம் அல்ல. 26 எலெக்ஷனுக்கு பிறகு சார்பிலே கூட்டத்தை போட்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை, மோடி அரசை கண்டித்து தாரை தளபதி நமது தமிழகத்தின் முதல்வர்கள் கூட்டத்தை கூட்டி கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே தெரிவித்தார்கள். ஆனால் இந்த மோடி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உடனடியாக இந்த 3 நாட்களாக படிவங்களை வீடு வீடாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த படிவங்களை கொடுத்திருக்கிறதே அது அதிகாரிகள் வருவதில்லை. ஒவ்வொரு கிராமத்திலையும் சுகாதார பணியாளர்களாக ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணுகளை எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் இந்த ஃபார்மை கொடுங்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் ஹோட்டல் லிஸ்டே பார்த்ததில்லை. கிராமத்திலே யாரு என்னன்னு தெரியாது. ஆனால் நமது எம்பியினோட அழைப்பை ஏற்று நான் இங்கே கலந்து கொண்டேன். அதனால நம்ம ஒற்றுமையோடு இருந்து வரும் 2026ஆம் ஆண்டு மீண்டும் தளபதி தலைமையில் ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதை கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்குரிமையை பறிக்காதே, வாக்குரிமையை பறிக்காதே, நீக்காதே, நீட்டாதே, தமிழர்கள் வாக்கை நீக்காதே, தமிழக வாக்கை நீட்டாதே, செய்யாதே, வாக்கு என் உரிமை, என் வாக்கு, என் உரிமை, திருடாதே, மோடி அரசே திருடாதே, என் வாக்கை திருடாதே, வைக்காதே, கை வைக்காதே, வாக்குரிமையை கை வைக்காதே, வைக்காதே, வாக்குரிமையை கை வைக்காதே, சிதைக்காதே, மக்கள் ஆட்சியை சிதைக்காதே, நிறுத்து, யாரை கைவிடு, பாஜகவே, புறவாசல் வழியாக தமிழ்நாட்டில் நுழையாதே, தேர்தல் ஆணையமே, பாஜகவின் கைத்தடியா, தேர்தல் ஆணையமே, பாஜகவின் கைத்தடியா, கவனமாய் இருப்போம், பாஜகவிடம் கவனமாய் இருப்போம், ஐயையோ ஆபத்து, யாரால் ஆபத்து, மோடி அரசால் ஆபத்து, யாரால் ஆபத்து, மத வெறியால் ஆபத்து, அனுமதியோ, யாரை அனுமதியோ, தமிழ்நாட்டிலும் சில தவறுகளை நடத்தி கொள்ளைப்புறமாக வாக்கு திருடி இங்கேயும் பதவிக்கு வருவார்கள். அதுதான் இந்த தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் நான் சொல்லுவது என்னவென்றால், இன்றைக்கு இயந்திர வாக்கு இருக்கும் வரை பிஜேபி ஜெயித்துக் கொண்டுதான் இருக்கும். இயந்திரம் இருக்கக்கூடாது. பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு தான் வர வேண்டும்.